செந்தமிழ் செல்வன் சீமான் அண்ணா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வணக்கங்கள். ஐயா, நாங்கள் 2013, 17, 19, 22, 23 இதில் வச்ச டெட்டில் அனைத்து டெட் ஆசிரியர் தகுதி தேர்விலும் ஜெயிச்சிருக்கோம், வெற்றி பெற்றிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க போஸ்டிங் போடாமல் மீண்டும் ஒரு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வச்சாங்க. அதையும் நாங்கள் அப்பியர் ஆகி எழுதியிருக்கோம். 2024 அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் முடிச்சிட்டோம். நாங்கள் தொடக்க கல்வித்துறை ஆசிரியருங்க, பிரைமரி டீச்சர்ஸ் எல்லாருமே 25,000 பேர் இருக்கோம். 2023 ஆனுவல் பிளானரில் மொத்தம் 6,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அவங்களுடைய கால்ஃபரில் விட்டுருந்தாங்க. பட் ஆனால் 2024 அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வச்சதுக்கப்புறம் வெறும் 2,700 போஸ்டிங்ஸ் தான் இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் கடந்த 10 வருடங்களாக இந்த எக்ஸாம் நோக்கியே வெயிட் பண்ணிட்டோம். போஸ்டிங்ஸ் ஒரு பணி கூட நிரந்தர ஆசிரியர் பணி தொடக்க கல்வித்துறையில் அவங்க போடலைங்க. பட் எங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தொடக்க கல்வி பிரைமரி டீச்சர்ஸில் கிட்டத்தட்ட 5,500க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்கிறதா விட்டுருக்காங்க. அந்த பணியிடங்களையாவது நீங்கள் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட்டாக நாங்கள் போயிட்டு டிஆர்பிகிட்ட மனு கொடுத்தோம். அங்கே டிஆர்பி போர்டு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் நம்ம மதுமிதா மேடத்திட்ட போயிட்டு வேறு லெட்டர் கொடுத்தோம், மனுவாக கொடுத்துருக்கோம். தென் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இப்போ தொடக்க கல்வித்துறை இயக்குனர் நிறைய சார்கிட்ட போய் ஒரு மனு கொடுத்தோம். பட் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்கய்யா. நீங்கள் இதை பற்றி பேசுனீங்கன்னா ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். நாங்களாம் உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் தான். நீங்கள் தயவு செஞ்சு எங்களுக்காக போஸ்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இந்த தொடக்க கல்வித்துறையில் ப்ரைமரி டீச்சர்ஸ் வேக்கன்சிஸை எல்லா வேக்கன்சிஸும் நீங்கள் ஃபில் பண்ண சொல்லி எங்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. நன்றி, வணக்கங்க ஐயா. நன்றி. சரி, உடனே நம்ம கொடுப்போம். அதுக்காக போராடுவோம். நம்பிக்கையோடு இருங்க.